ஒரு திருடன் வந்து ஒரு வீட்டில் போய் திருட போவான். அந்த வீட்டில் ஒரு பெண் இருப்பா. அந்த பொண்ணு சொல்லுவா, எல்லா பொருளையும் திருடிக்கோ, ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ணணும், என்னை குளிக்க வைக்கணும்னு சொல்லுவா. அப்ப அவன் கேட்பான், எதுக்கு அப்படின்னு. நான் இந்த படுக்கையிலே கிடக்குறேன், பணியாட்கள் யாரும் வரவே இல்லை, என்னை நீ குளிக்க வைக்க முடியும்னு சொன்னா எல்லா பொருளும் உனக்கு தான் அப்படின்னு. நீ யார், உன்னையும் குளிக்க வைக்கணுங்கம்மா. இல்லை இல்லை, என்ன முடியும்னா தூக்கி குளிக்க வைக்கணும். என்ன செய்யணுமா, போ. அடுத்து அந்த பொண்ணை அவன் எடுத்துட்டு வந்து படுக்கையை விட்டு தூக்கிட்டு போய் நிர்வாணமாக உட்கார வச்சு தலையிலேருந்து உடம்பு முழுக்க குளிப்பாட்டி எல்லாம் பண்ணி உட்கார வச்ச உடனே அந்த பொண்ணு சொல்லுவா, இந்த மாதிரி செஞ்சதுக்காக சொத்தையே தரேன், எடுத்துக்கோ. ஆனால் எனக்கு மனிதர்களே கிடையாது, ஆனால் நீ வெறும் திருடன் கிடையாது, திருடனை தாண்டின ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவா, என் படுக்கை இருக்கு பார்த்தியா, அதுக்கு கீழே முழுக்க தங்க கட்டிகளையும் பணத்தையும் சேமித்து வச்சிருக்கேன், எடுத்துக்கோன்னு சொல்லுவான். ஒரு சல்லி காசு கூட எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, நான் திருடனாக தான் வந்தேன், ஆனால் நான் இப்போ திருடன் இல்லை. ஒரு தாய்க்கு பணிவிடை செய்தது போல தான் நான் உனக்கு செஞ்சேன். இன்னும் உனக்கு வாழணுங்கிற ஆசை இருக்கிறத பார்க்குறேன். உன் கூந்தல்ல இன்னும் சில மயிர்கள், கருமயிர்கள் இருக்கு, வாழணும்னு உனக்கு இன்னும் ஆசை இருக்கு.